சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சில சடங்குகள் உண்டு. இன்னார் இதை செய்யணும்னு சொல்லி. இப்போ இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், தாய் மாமன் இதை செய்யணும், அண்ணன்னா இதை செய்யணும், பொண்ணு கொடுத்தவங்கன்னா இதை செய்யணும், அதை செய்யணும். இதெல்லாம் பைபிள் எங்கே இருக்குது தெரியுமா? 154 சங்கீதம் 2வது வசனத்தில் இருக்குது. இல்லை, நம்முடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே வேறே தெய்வங்களை கும்பிடுறவங்களா இருந்தோம். அந்த முறைமைகளில், அந்த தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் இந்த சடங்குகள், இந்த சம்பிரதாயங்கள்லாம் உண்டானது. அதில் தோற்றம்தான். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. இந்த வேதத்தை நான் நம்பி இந்த வேதத்தின் தெய்வத்தை நான் வழிபடுகிறவனா மாறின பின்னால அந்த தெய்வத்தின் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. இந்த வேதத்தின் தெய்வத்தை நான் வழிபடுகிறவனா மாறின பின்னால அந்த தெய்வத்தின் காரியங்கள் எல்லாம் நான் என்ன செய்யணும்? மூட்டை கட்டி தூக்கி வெளியே போட்டுடணும். அதை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் எப்படி அந்த தெய்வங்கள்லாம் வழிபடுறதை நிறுத்தணும், அதே போல் அந்த தெய்வத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடணும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம். நீ இதை செய்யணும், இப்படி பண்ணணும், கையில் காசு இல்லைன்னா கூட அதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி இது நம்முடைய வழக்கமாய் ஒரு ப்ரெஷர் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ இதுக்காக கடன் வாங்கி இந்த சமுதாயம் போய்கிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம். என்னன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம்? இந்த 154 சங்கீதம் 2வது வசனத்தை கோட் பண்ணுறவங்க இருந்து ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? நாங்கள் அதை செய்கிறது இல்லைன்னு சொல்லி நின்றுக்கணும். அதனால் அவங்க நம்மளை தூஷித்தா கூட பரவாயில்லை, நாங்கள் வேதத்தை நம்புகிறவங்க, வேதத்தில் சொல்லியிருந்தால் நாங்கள் அதை செய்கிறவர்களாக இருப்போம். மற்றபடி மற்ற காரியங்களெல்லாம் நாங்கள் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாதுன்னு ஸ்டெடியாக நிற்கிறவங்களாக நாம் இருக்கணும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டே மற்ற காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறது பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியம்.